இந்த மாதிரி திடீர்னு ஸ்டார்ட் ஆகாத பைக்கை நாமளே எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்கூட்டியை பாருங்க, எவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு. ஆனா அந்த ஸ்கூட்டில பேட்டரியும் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி கிக்கரையும் எவ்வளவுதான் அடிச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு. இதை சரி பண்ண ஃபர்ஸ்ட் சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கிடுங்க. அடுத்ததான் உங்க பைக்ல சீட் இருக்க பகுதியை திறந்துருங்க. அதுல பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரங்களே இந்த மாதிரி டூல்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. சில கியர் பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வண்டியோட சைட்ல எங்கேயாவது வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில டூல்ஸ் இருக்கும். அதுல ஸ்க்ரூ டிரைவர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுங்க. அதுல இந்த மாதிரி மைனஸ் ஸ்டார்னு 2 பகுதி இருக்கும். அதுல ஸ்டார் பகுதி வெளியே இருக்கிற மாதிரி மாட்டிக்கிடுங்க. அடுத்ததான் அந்த பகுதியில சின்னதா கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம வச்சிருக்க ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கழட்டிடலாம். இப்போ இதுக்குள்ள இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் இருக்கு. அதை இப்போ கழட்டிடலாம். இப்போ இந்த சைடுல ஸ்பார்க் பிளக் கொஞ்சமா தெரியறத பார்க்கலாம். அதாவது கியர் வண்டில எல்லாம் சைடுல இந்த மாதிரி ஸ்பார்க் பிளக் இருக்கும். அதே மாதிரி ஸ்பார்க் பிளக் தான் ஸ்கூட்டில இந்த சைடுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதை கலட்டுறதுக்கு பைக்ல இருந்து எடுத்த கவர்லயே இந்த மாதிரி டூல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டூல்ஸ் இந்த ஸ்பார்க் பிளக்ல மாட்டிடலாம். அடுத்ததான் அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த ஓட்டையில விட்டு மேல் நோக்கி அழுத்தி கலட்டிடலாம். இப்ப ஸ்பார்க் பிளக்க நம்ம அருமையா கலட்டியாச்சு. இப்ப இந்த ஸ்பார்க் பிளக்கோட முனையில பாத்தீங்கன்னா கார்பன் படிஞ்சு நல்ல கருப்படிச்சுவே இருக்கு. இதை கிளீன் பண்ண பெட்ரோல், டீசல் அல்லது மண்ணெண்ணெய் ஏதாவது இருந்தாலே போதுமானது. இப்ப வண்டியில இருக்க பெட்ரோலை கொஞ்சமா எடுத்து கிளீன் பண்ணிடலாம். இப்ப ஸ்பார்க் பிளக்கோட முனைய பெட்ரோல்ல முக்கி பிரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிடலாம். இப்போ இதுல ஒட்டியிருந்த கார்பன்லாம் நல்லா கிளீனா இருக்கத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த ஸ்பார்க் பிளக்க உப்பு தாளை வச்சும் கிளீன் பண்ணலாம். அது எப்படின்னா இதுல படிஞ்சிருக்க கார்பன் போகிற அளவுக்கு மட்டும் உப்பு தாளை வச்சு தேய்க்கணும். இப்போ பாருங்க, அருமையா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ கிளீன் பண்ண இந்த ஸ்பார்க் பிளக்க ஏற்கனவே கலட்டின இந்த இடத்துல மாட்டிடலாம். இப்போ இதை மாற்றுறதுக்கு இந்த டூல்ஸ்ல இந்த ஸ்பார்க் பிளக்க விட்டுறலாம். அதே மாதிரி இந்த ஸ்பார்க் பிளக்ல வாசர் இருக்கும், அதுவும் இருக்குதான்னு கண்டிப்பா செக் பண்ணிருங்க. கடைசியா அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த ஓட்டையில விட்டு கீழ்பக்கமா அழுத்தி டைட் பண்ணிடலாம். அடுத்ததா ஏற்கனவே கலட்டின இந்த பகுதியை ஸ்பார்க் பிளக்ல மாட்டிடலாம். இப்போ அருமையா இதை மாட்டியாச்சு. இனி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டி நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்டார்ட் ஆயிட்டு. பொதுவா வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்க சில காரணங்கள் உண்டு. அதுல இந்த ஸ்பார்க் பிளக்ல ஏற்படுற பிரச்சனையும் ஒண்ணு. அதே மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு நேரம் புது ஸ்பார்க் பிளக் மாற்றுறது நல்லது. ஏன்னா ஸ்பார்க் பிளக் சரியில்லைன்னா வண்டியோட மைலேஜ் கண்டிப்பா குறையும். எதனாலனா இந்த ஸ்பார்க் பிளக் தான் பெட்ரோலையே எரிய வைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டிக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி கியர் வண்டிக்கும் ஸ்பார்க் பிளக் பிரச்சனையால வண்டி ஸ்டார்ட் ஆகாத பிரச்சனை வரும். அப்படி ஸ்டார்ட் ஆகலனா நம்ம ஸ்கூட்டில ஸ்பார்க் பிளக்க கிளீன் பண்ணி போட்ட மாதிரியே இந்த மாதிரி கியர் வண்டியில ஸ்பார்க் பிளக்க கிளீன் பண்ணி போட்டாலும் ஸ்டார்ட் ஆயிரும். சுருக்கமா சொல்ல போனா உங்க வண்டியை முறையா சர்வீஸ் பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த டூல்ஸ் கூட இந்த உப்புத்தாளையும் சேர்த்து உங்க வண்டியில வச்சிருந்தீங்கன்னா உங்க வண்டியில மட்டும் இல்ல, வேற யாரோடைய வண்டியும் ஸ்பார்க் பிளக் பிரச்சனையால ஸ்டார்ட் ஆகாம நின்னுச்சுன்னா நீங்களே அவங்களுக்கு உதவியும் பண்ணலாம்.